ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் கிரைம் சஸ்பென்ஸ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக எஸ்ஐ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எஸ்ஐ கேஸை விசாரிச்சா இவன் நல்ல பேரை எடுத்துகிட்டு போயிடுவான்னு இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இப்படி எல்லாருமே நம்ம எஸ்ஐக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஹீரோ அந்த உயர் அதிகாரிகளுக்கு அடிபணிஞ்சு போனாரா இல்லை கொலை செய்தது யாருன்னு கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு பக்கம் இன்னொரு கொலை கேஸ் வருது. அந்த கொலை கேஸ்ல இப்போ உயர் அதிகாரிகள் யாருமே நம்ம ஹீரோக்கு பிரச்சனை பண்ணல. ஆனா அந்த கொலை நடந்த இடத்துல இருக்க மொத்த ஊர் மக்களுமே நம்ம ஹீரோக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க. நம்ம ஹீரோ நடத்துற விசாரணைக்கு அந்த ஊர்ல இருக்க யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ எப்படி கொலையாளியை கண்டுபிடிச்சாரு, இந்த ரெண்டு வெவ்வேறு கொலை கேஸ்லயும் நம்ம ஹீரோ எப்படி அந்த கேஸை ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறத ரொம்ப கிரைம் சஸ்பென்ஸா சொன்ன படம் தான் அன்வே ஷிப்பின் கண்டேதும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அவங்க ஐஜி கூப்பிட்டதுனால ஸ்டேஷனுக்கு வராரு. ஆனா நம்ம ஹீரோ மப்டியில தான் வந்திருக்காரு. அவர் அங்க வந்த உடனே அங்க இருந்த மற்ற போலீஸ்காரங்க எல்லாருமே அவரை பார்த்து, இவனை மாதிரி ஒரு கேஸை எடுத்து நாம நடத்தவே கூடாது, இந்த மாதிரி மோசமான ஒரு போலீஸ்காரனா நாம இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இவரே ஒரு உதாரணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல அங்க இன்னொரு ஏட்டு ஒருத்தர் வராரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து சல்யூட் பண்ணிட்டு, சார் நீங்க கண்டிப்பா மீண்டும் ரீஜாயின் பண்ணுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஆறுதலா பேசுறாரு. அப்படி என்னதான் நம்ம ஹீரோக்கு நடந்துச்சு, எதனால ஒருத்தங்க நம்ம ஹீரோவை தப்பா பேசுறாங்க, இன்னொருத்தங்க நம்ம ஹீரோவை பாராட்டுற மாதிரி பேசுறாங்க. ஸோ இந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு போலீஸ்காரர், அதனாலவே தனக்கும் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில அன்னைக்கு தான் நம்ம ஹீரோ புதுசா சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் ஆகுறாரு. ஊருக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் அதை நேர்மையா தட்டி கேட்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ டியூட்டியில இருக்கும் போது திடீர்னு ஒரு வயசானவர் என்னோட பொண்ணு 2 நாளா காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் 2 நாள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அப்படி என்னதான் விஷயம்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போதான் அந்த காணாம போன பொண்ணோட அப்பாவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. என்னோட பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா, எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக காலேஜுக்கு போனா. ஆனா பொதுவா என்னோட பொண்ணு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துருவா, இப்போ எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால சரி குரூப் ஸ்டடிக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு விட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லா அவ வந்துருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவ நைட் ஃபுல்லா வரவே இல்லை. சரின்ட்டு அடுத்த நாள் காலையில அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட வீட்லயும் போய் விசாரிச்சு பார்த்தா அவங்க எல்லாருமே கடைசியா நாங்க அவளை காலேஜ்ல வச்சுதான் பார்த்தோம்னு சொல்றாங்க. அவரும் எப்படியாச்சும் என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. சரி ஓகே, வேற ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது, அப்போதான் என் பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டா. அதாவது அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு டீ கடை ஒண்ணு இருந்திருக்கும். அந்த டீ கடைக்காரர் அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போறதா பார்த்திருக்காரு. சோ காணாம போன பொண்ணும் காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் வந்திருக்கா, அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் அந்த டீ கடைக்காரர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அப்ப அந்த டீ கடைக்காரரும், சார் அந்த பொண்ணு இறங்கி போறப்போ அவ பின்னாடியே 2 பசங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க, அதை நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த பசங்களை பத்தி விசாரிச்சா அந்த பசங்களும் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பசங்களோட வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு நம்ம ஹீரோவும் அங்க போய் விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண 2 பசங்களை பிடிச்சு விசாரிக்கிறாரு. அப்போதான் அந்த பசங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கி போனப்போ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த பொண்ணோட கையை பிடிச்சு சும்மா எங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போன்னு நாங்க சொன்னோம். அந்த நேரம் பார்த்து ஒரு மீன் விற்கிறவரு அந்த வழிய சைக்கிள்ல வந்தாரு. அவரை பார்த்த உடனே நாங்க பயத்துல அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து நாங்க போயிட்டோம். அதனால அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் நம்ம ஹீரோவும் இந்த பசங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு அந்த மீன் விற்கிற கடைக்காரர்கிட்ட கேட்டா நமக்கு தெரிய வரும். அதனால இந்த ஏரியால மீன் விற்கிறவர் யாருன்னு விசாரிங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் காணாம போன பொண்ணோட வீட்டுல போய் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு வேற யாரையாச்சும் லவ் பண்றாளா இல்ல வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கா போல. மற்றபடி அந்த பொண்ணு காணாம போனதுக்கு சம்மந்தமான எந்த டீட்டெயில்ஸுமே அவ வீட்டுல இருந்து கிடைக்கல. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமா போகுது, ஸோ எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க குளம் குட்டைன்னு எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அங்க இருக்க ஊர்க்காரங்களும் போலீஸ்காரங்களும் அந்த பொண்ணை பல இடங்கள்ல தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா அந்த பொண்ணு சர்ச்சுக்கு கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃபாதரையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம
ஹீரோ அந்த காணாம போன பொண்ணோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பாக்கும் அந்த சர்ச் ஃபாதருக்கும் ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல. அதனால இப்படி நம்ம ஹீரோ அந்த காணாம போன பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறத ஒருத்தன் ஒட்டு கேக்குறான். அந்த சர்ச்சுக்குள்ள இந்த போலீஸ்காரங்களை விசாரிக்கிறதுக்காக விடக்கூடாது, நாம எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சோ அதனால மொத்த ஊர்க்காரங்களும் நம்ம ஹீரோவை அந்த சர்ச்சுக்குள்ள போய் விசாரிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க, அடித்தடி எல்லாம் ஆகுது. அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்ன மீறி நீ எப்படி இந்த சர்ச்சுக்குள்ள போவ, உனக்கு இதுக்கான ஆர்டர் கொடுத்தது யாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாம போயிருச்சுன்னா முதல்ல என்கிட்ட தானே நீ தகவல் சொல்லணும், அதுக்குள்ள நீ எல்லாமே விசாரிச்சு நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அவரை திட்டுறாரு. இந்த மாதிரி பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஏட்டு அங்க வந்து, ஐயா ஒரு கிணட்டுக்குள்ள இருந்து ஒரு மூட்டை ஒண்ணு கிடைச்சிருக்கு, அந்த மூட்டைக்குள்ள ஏதோ பாடி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லா போலீஸ்காரங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து அந்த குளத்துக்குள்ள இருந்து அந்த மூட்டையை எடுத்து பாக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த மூட்டையை எடுத்து பார்த்தா அதுல இருந்தது அந்த காணாம போன பொண்ணோட டெட் பாடி. அதை பார்த்ததும் அந்த பொண்ணோட அப்பா பயங்கரமா கதறி கதறி அழுறாரு. இப்போ காணாம போன பொண்ணும் பொணமா கிடைச்சிருச்சு. ஆனா இந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு தெரியல. இப்ப ஆல்ரெடி 2 காலேஜ் பசங்களை பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் அங்க வந்து அந்த 2 பசங்களையும் போட்டு தாறுமாற அடிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்கடா, நீங்க தானடா அந்த பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அவனுங்க கொலை பண்ணிருப்பானுங்கன்னு தோணவே இல்லை. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட, இனிமே இந்த கேஸை நீ விசாரிக்க கூடாது, இந்த கேஸை இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ வேற ஏதாச்சும் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இந்த கேஸை நான் ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் இதை விட போறதில்ல அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து அந்த காலேஜ் பசங்க தங்கி இருக்க வீடு வரைக்கும் சுத்து வட்டாரத்துல என்னென்ன டீடைல்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாரு. ஒரு வழியா ஒரு ரூட் மேப் எல்லாம் போட்டு அந்த பொண்ணோட பாடி எங்க இருந்துச்சு, எப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்றாரு. அதுக்குள்ள டிஎஸ்பிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இப்ப கேஸ் அவரோட கைக்கு போயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ அந்த சர்ச்சுக்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இதுக்கு மேல இவங்க கிட்ட இந்த கேஸை கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி டிஎஸ்பியே இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் இந்த கேஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. அந்த பொண்ணை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தனை இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி நாம ஆஜர்படுத்தணும். அப்பதான் இந்த பிரச்சனையும் பப்ளிக்கையும் இந்த மீடியா காரணங்களையும் நம்மளால ஓரளவு சமாளிக்க முடியும். அதனால நம்ம டிஎஸ்பி இந்த கேஸை வேண்டா வெறுப்பா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ரூட் மேப் எல்லாம் வச்சு டிஎஸ்பி கிட்ட, சார் நீங்க அந்த 2 பசங்களை விசாரிக்கிறதெல்லாம் வேஸ்ட், இதோ பாருங்க என்னோட கெஸ் படி பார்த்தா அந்த பசங்க தங்கி இருக்க ரூமுக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கு. ஆனா அந்த பொண்ணை அந்த 2 பசங்க கொலை பண்ணியிருந்தா அந்த கிணத்துல தான் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பசங்க தங்கி இருக்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிணத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த பாடி அங்க போட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த பசங்க கொலை பண்ணியிருந்தா எதுக்காக அவனுங்க ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரத்துல இருக்க கிணத்துல கொண்டு வந்து போட்டிருக்கணும். அந்த பொண்ணோட பாடி கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறதே அந்த ஆசிரமம் மட்டும் தான் சார். நம்ம அந்த சர்ச் ஃபாதரை விசாரிச்சா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிஎஸ்பியும், உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்காத, இந்த கேஸ்க்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு போறாரு. அடுத்த கட்டமா போலீஸ்காரங்களும் மோப்ப நாயை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பழைய துணியை மோப்பம் பிடிக்க வச்சு ஏதாச்சும் ஆதாரம் பக்கத்துல கிடைக்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த நாயும் எல்லா இடத்துலயும் மோப்பம் பிடிச்சிட்டு அந்த ஆசிரமம் பக்கத்துல வந்து நிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் குற்றவாளி கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அந்த நாய் அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல போய் நிக்குது. அந்த வீடு யாரோட வீடுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி சாராயம் காய்ச்சி வித்த ஒரு ஆளோட வீடா தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ அவன் ஒரு வழியா திருந்தி கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். திரும்ப அந்த நாய் அங்க இருந்து ஒரு புதருக்குள்ள போய் நிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும், சார் இந்த புதர்ல பாருங்க, இங்க கூட ஏதோ ஒரு டெட் பாடியை இழுத்துட்டு போனதுக்கான அடையாளங்கள் எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான டிஎஸ்பியும், நீ போய் சாப்பிடுறதுக்கு 2 சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கடைசியா ஒரு மீன்காரர் இருந்தார் இல்லையா, அவரை எல்லாம் கூட்டிட்டு விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. கடைசி அந்த மோப்பனாய் போன இடத்துல ஒரு ட்ரெஸ் ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த மீன்காரர் கிட்ட காட்டிட்டு, இதை நீ எங்கேயாவது பாத்திருக்கியான்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த மீன் விற்கிறவரும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எஸ்பி கிட்ட, நான் அன்னைக்கு மீன் வித்துட்டு வரும்போது ஒருத்தர் கிட்ட இந்த துணியை பார்த்தேன்னு சொல்றாரு. எங்கன்னா இந்த சாராயம் காய்ச்சி வித்துருப்பார் இல்லையா ஒருத்தர், அவரோட வீட்டு கொடியில தான் இது காய்ச்சிக்கிட்டு இருந்தது, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த துணியை எடுத்துட்டு போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த ஆளோட வீட்டுக்கு வராங்க. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, இந்த துணி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கிறாரு. ஆமா சார், நானும் இதே மாதிரி ஒரு துணி ஒன்று வச்சிருந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி
அந்த துணியை துவைச்சு கொடியில காய போட்டிருந்தேன், ஆனா அது காணாம போயிருச்சு, நானும் அதை பெருசா கண்டுக்கல விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த துணி தான் இப்போ ஒரு ஆதாரமா இருக்கு, அதனால ஒன்னு நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு அவரோட ஒய்ஃப் பையன் முன்னாடியே அங்க தர இழுத்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இவன் அக்யூஸ்டே கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. இப்ப அந்த இறந்து போன பொண்ணோட இறுதி சடங்குகள் எல்லாம் நடத்தி முடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணோட அப்பா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. அப்போதான் கண்டிப்பா அந்த சாராயை வித்துட்டு இருந்தவன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டான், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், எங்க குடும்பத்துக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனால கண்டிப்பா அவன் என்னோட பொண்ணை இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவும் எல்லாரையும் நம்ம நல்லவன் சொல்லிட முடியாது, எல்லா நல்ல மனுஷனுக்குள்ளேயும் ஒரு அரக்கன் கண்டிப்பா இருப்பான், அதனால நம்ம எதுவுமே நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுவும் கரெக்ட் தான் சார், நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன், இவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான திருப்பமே வருது. காணாம போன பொண்ணும் காலேஜை விட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ 2 காலேஜ் பசங்க அந்த பொண்ணை கலாட்டா பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு மீன் விற்கிறவரை குறுக்க வந்திருக்காரு. ஸோ அதனால அந்த 2 பசங்களும் அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டானுங்க. அப்போதான் நான் வேலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பும் போது அந்த பொண்ணு என்னை கிராஸ் பண்ணி சர்ச்சுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். அவரும் அன்னைக்கு பார்த்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் உண்மையான குற்றவாளியை விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு போறாரு. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சாலும் அது முடிகிற இடம் என்னமோ அந்த சர்ச் தான், அதனால கண்டிப்பா அந்த சர்ச்சுக்குள்ள போய் விசாரிச்சா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு திருடன் அந்த சர்ச்சுக்குள்ள போய் அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே திருடுறான். அந்த திருடனும் பொருட்கள் எல்லாம் திருடிட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு போறப்போ அந்த சர்ச் ஃபாதருக்கு ஏதோ சத்தம் கேட்டு அங்க என்னன்னு பார்க்கலான்னு போனா அதுக்குள்ள திருட அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அடுத்த நாள் காலையில அந்த ஃபாதரும் அப்படி அவன் என்ன திருடி இருப்பான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஃபாதருக்கே ஷாக் ஆகுற மாதிரி நம்ம ஹீரோ அந்த திருடனை பிடிச்சிட்டு அங்க வர்றாரு. நம்ம ஹீரோவும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன ஃபாதர், நேற்றுக்கு நைட்டு சர்ச்ல திருட்டு நடந்திருக்காமே, ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பெருசா கேஸ் எதுவும் வேணாம் சார், அதான் பொருள் எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் விட முடியாது, இங்க சோதனை பண்ணணும், அக்யூஸ்டே இவன் தான் சொல்லி ஒத்துக்கிட்டான், ஆனா நாங்க கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணணும்ல, அதுக்காக சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் உள்ள போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாவே சர்ச் பண்றாங்க. அங்க இருக்க எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில உடைஞ்ச வளையல்கள், ஹேர் சாம்பிள், இப்படி நிறைய எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவர் கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஐஜி கிட்ட கொண்டு காட்டுறாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை ஐஜி கிட்ட கொடுக்கும் போது ஐஜியும் அன்னைக்கு நைட்டே அந்த ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ மறுநாளே இந்த கேஸோட குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. சரி, யாரை தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா உள்ள போய் பார்க்கும் போது தான் தெரியுது அந்த சர்ச் ஃபாதர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி, ஃபாதர் தான் குற்றவாளின்னு சொல்லி நாம நினைப்போம். மறுபடியும் உள்ள போய் பார்த்தா அப்பதான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஷாக்கு. அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த பொண்ணோட அக்கா இருக்கா. இந்த பொண்ணோட கொலைக்கும் அவங்க அக்காக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பொண்ணும் இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு சர்ச் ஃபாதரோட தங்கச்சி பையன் ஒருத்தன் வந்திருப்பான் ஃபாதரை பாக்குறதுக்காக. சோ மறுநாள் காலையில சர்ச் ஃபாதரும் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீ சர்ச்சை பாத்துக்கோன்னு சொல்லி அவரோட தங்கச்சி பையன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. அப்போதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த பையனும் அந்த இறந்து போன பொண்ணோட அக்காவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பப்போ இந்த பையன் இப்படி ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த பொண்ணை தனிமையில மீட் பண்ணியிருக்கான். அன்னைக்கு சர்ச் ஃபாதர் அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணை அந்த ஆசிரமத்துக்கு வர வச்சு 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. அந்த பொண்ணும் அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி கரெக்டா கதவை திறக்கிறப்போ அந்த பொண்ணோட தங்கச்சியான இந்த இறந்து போன பொண்ணு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது ரொம்ப நாளா நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன பொண்ணுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. அதனாலதான் ஹால் டிக்கெட் வாங்கின அன்னைக்கு நேரா இவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லி ஆசிரமத்துக்கு வந்திருப்பா. அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்ததும் கண்டிப்பா இதுதான் அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றா. ஆனா அவளோட அக்காவும் அவகிட்ட வந்து யார்கிட்டயுமே சொல்லாதன்னு சொல்லி கெஞ்சி கதறி இருக்கா. அந்த நேரம் பார்த்து போஸ்ட்மேன் அந்த ஆசிரமத்துக்குள்ள தபால் எடுத்துட்டு வர்றாரு. எங்க நாம மாட்டிக்க போறோமோன்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த பொண்ணோட வாயை பொத்தி கிச்சனுக்கு இழுத்துட்டு போயிருக்கான்.
ஒரு பக்கத்துல அந்த போஸ்ட்மேன் அங்க இருந்து போறானான்னு சொல்லி அந்த அக்காக்காரியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இங்க அந்த இறந்து போன பொண்ணு என்ன விடு விடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதனால அந்த பையனும் அவளோட வாயை மூக்கோட சேர்த்து பொத்திருக்கான் போல. இதனால அந்த பொண்ணும் மூச்சு திணறி அந்த இடத்துல இறந்து போயிருக்கா. அந்த போஸ்ட்மேன் போனதுக்கு அப்புறம் அக்காக்காரி உள்ள வந்து பார்த்தா அவளோட தங்கச்சி அங்க இறந்து போய் கிடக்குறா. இத பார்த்து ஷாக் ஆனாவ எப்படியும் நாம மாட்டிப்போம், அதனால அவங்க 2 பேருமே அந்த பொண்ணோட பாடிய நைட்டு யாருக்கும் தெரியாம கிணத்துக்குள்ள போடலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலமே வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பாவும் காணாம போன பொண்ணை பத்தி விசாரிச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த சாராயம் காய்ச்சி விற்கிறவனோட வீட்டுல காய போட்டிருந்த ஒரு துணியை எடுத்துட்டு வந்து இந்த பையன் கிட்ட கொடுத்து அந்த பையனும் அந்த துணியை கிழிச்சு இறந்து போன பொண்ணோட கை கால்கள் எல்லாத்தையுமே கெட்டி ஒரு சாக்குல போட்டு தூக்கிட்டு வந்திருக்கான். ஒரு கட்டத்துல ஆள் வர மாதிரி தெரிஞ்சதும் அந்த பொண்ணோட டெட் பாடிய ஒரு புதருக்குள்ள போட்டுட்டு ஏமா நீ வீட்டுக்கு போ, என் கூட இருந்தனா நீ மாட்டிப்பேன்னு சொல்லி அவளோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா புதர்ல இருந்து அந்த பொண்ணோட உடம்ப இழுத்து கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டு அந்த சர்ச் ஃபாதர் வீட்டுக்கு வரதுக்குள்ள அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். சோ இதுதான் நடந்திருக்கு. நம்ம ஹீரோவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இதை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாதரோட பெட்ரூம்ல ஒரு டை அடிச்ச ஹேர் சாம்பிள் ஒன்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுல போய் சோதனை பண்ணும் போது அவளோட அக்காவோட முடி ஒன்னு சாம்பிளுக்கு கிடைச்சிருக்கும். சோ அந்த முடியை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் கண்டிப்பா அந்த இறந்து போன பொண்ணோட அக்காக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சோ ஃபாதரோட தங்கச்சி பையன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணி கிணத்துல தூக்கி போட்டிருக்கான். சோ அதனால இப்ப ஃபாதரோட ஹெல்ப்போடவே அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே அந்த பையனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஆகணும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அந்த பையனை கோர்ட்ல ஆஜர்படுத்த கொண்டு வர அந்த கேப்ல திடீர்னு அந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோவும் அந்த பையனை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து அவனை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. அந்த பையனும் எப்படியாச்சும் நாம தப்பிச்சாகணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ரயில்வே ட்ராக்ல மாட்டிக்கிறான். ஜெயில இருந்து கஷ்டப்படுறதை விட நாம செத்து போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரெயின் வர அந்த நேரத்துல இவன் ரயில்வே ட்ராக்குக்கு முன்னாடி போய் விழுந்துடுறான். அந்த இடத்துலயே அந்த பையன் இறந்தும் போயிடுறான். ஒரு குற்றவாளியை சரியா பாத்துக்க முடியல, அந்த அளவுக்கு நீங்க கவனக்குறைவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களும் நம்ம ஹீரோவையும் அவர் கூட சேர்ந்து 3 போலீஸ்காரங்களையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சோ இதுதான் நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்த சோகமான ஒரு கதை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ மறுபடியும் அவரோட டிஐஜியை பாக்குறதுக்காக வர்றாரு. அந்த டிஐஜியும் இதோ பாருப்பா, உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு ஆசைதான், ஆனா மினிஸ்டர் சைட்ல இருந்து உன்னை சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா ப்ரெஷர் பண்றாங்க. ஆனா உன் மேல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, உன்னோட நேர்மை எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உன்னை இப்போ நான் கூப்பிட்டுருக்கேன். சிறுவள்ளி அப்படிங்கிற ஊர்ல ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை 6 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே இது வரைக்கும் எந்த ஒரு போலீஸ் சிஐடியால கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இந்த கேஸை நீ கண்டுபிடிச்சேன்னா உன் மேல இருக்க பிளாக் மார்க்கும் போகும், மறுபடியும் உன்னை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஒருவேளை நீ அந்த கேஸை கண்டுபிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலா நீ ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இந்த கேஸை நீ முடிச்சிடலாம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கேஸை ஏன் நீ முடிக்கலன்னு சொல்லி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த கேஸ் தான் உன்னோட லைஃபையே மாத்துறதுக்கான ஒரு கேஸ், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த கேஸோட கேஸ் ஃபைலை கொடுக்கறாரு. நம்ம ஹீரோவும் இந்த கேஸை பத்தி அவர் கூடவே ஒரு 3 போலீஸ்க்கு வேலை போயிருக்கும் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டிஐஜி ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு, இந்த கேஸை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா மறுபடியும் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நாம இந்த கேஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி மற்ற போலீஸ்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சிறுவள்ளிங்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வராங்க அப்படிங்கிற தகவல் போயிருக்கு. அப்போ அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு பிரசிடென்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. மறுபடியும் அந்த பொண்ணு இறந்து போன விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக ஒரு 4 போலீஸ்காரங்க நம்ம ஊருக்குள்ள வர போறாங்க. அந்த கேஸை விசாரிக்க வர போலீஸ்காரங்களுக்கு நம்ம எந்த ஒத்துழைப்புமே கொடுக்க கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்த மக்களை மன ரீதியாவும் உடல் ரீதியாவும்
ஏட்டையாவும் நிறைய டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சோ அதனால தான் போலீஸ்காரங்க இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஊருக்குள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஊர் மக்களால ஏத்துக்கவே முடியல. இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு கரெக்டா நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் அந்த ஊருக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் அது எதுவுமே கண்டுக்காம இந்த ஊர்லயே ரிட்டையர்டான ஒரு ஏட்டையா ஒருத்தர் இருப்பாரு, அவரோட வீடை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி நாங்க தான் இந்த கேஸை விசாரிக்க வந்த போலீஸ்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கறாரு. அப்பதான் ஏட்டையா ஒரு விஷயம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 3 டீம் வந்து இந்த கேஸை விசாரிச்சாங்க. அந்த 3 டீமுக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். டிஐஜி என்கிட்ட பர்சனலா கேட்டதுனால தான் இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட பழைய வீடு ஒன்று பின்னாடி இருக்கு, அங்க நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவரோட டீமுக்கும் இந்த ரிட்டையர்டான ஏட்டையா தான் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஏட்டோட வீட்டுல தான் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வர்றாங்க. உன் வீட்டுல போலீஸ்காரங்க வந்திருக்காங்களாமே, அதை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் மிரட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரங்க எல்லாருமே உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கலாம், ஆனா நாங்க அப்படி பண்ண மாட்டோம். இந்த கேஸை முடிக்கிறதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் எங்களை அமைச்சிருக்கு. இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க முடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சோ இப்போ அந்த ஊர்க்காரங்களும் அங்க இருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ரிட்டையர்டான ஏட்டையா கிட்ட கேக்குறாரு, எதுக்காக இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, அந்த ஸ்ரீதேவி யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இந்த ஊர்லயே ஒரே ஒரு டெய்லரிங் பண்ற அம்மா தான் இருக்காங்க, அவங்களோட பொண்ணு தான் ஸ்ரீதேவி. இந்த துணி தைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த அம்மாக்கு தினம் தினம் அவங்க புருஷனால டார்ச்சர் தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மாவும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணவும் வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு சாகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணை அவங்க அப்பாவே கொலை பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்குமே அந்த பொண்ணோட சாவுக்கு யார் காரணம் அப்படிங்கறத எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப அந்த ஏட்டையாவும் ஸ்ரீதேவி எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு அவளோட லைஃபை பத்தி சொல்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக். ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்கும் நிறைய கதை புத்தகங்கள் படிக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்ரீதேவிங்கிற பொண்ணும் அழகா இருக்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஊர்ல இருக்க எல்லா பசங்களுமே அவ பின்னாடி தான் சுத்துவானுங்க. ஆனா ஸ்ரீதேவி பின்னாடி சுத்தின ஒருத்தனை கூட திரும்ப பார்த்ததே இல்ல. தன்னோட அம்மாக்கு வந்த நிலைமை தனக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா. அப்படி ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. அதுல அன்புள்ள அம்மாவுக்கு, நான் ஒருத்தனை உயிரை காதலிக்கிறேன், இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை அவன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு இந்த பொண்ணு ஊரை காலி பண்றதுக்காக லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கா போல. அன்னைக்கு இந்த ஏட்டையாக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சு போய்கிட்டு இருக்கும் போதுதான் அவர்கிட்ட வந்து ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தோட்டத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடக்கான், அது நம்ம தையக்கார அம்மாவோட பொண்ணான ஸ்ரீதேவியோட பாடியா அப்படின்னு இந்த ஏட்டையாக்கு விஷயம் தெரிய வருது. அதனால இந்த ஏட்டையாவும் அங்க போய் பார்த்திருக்காரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணை யாரோ கொடூரமா அடிச்சு கொலை பண்ணி போட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அங்க வந்து பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப சொல்லிட்டு யார் இந்த கொலையை முதல்ல பார்த்தான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த ஊர் பிரசிடென்ட் கோவிந்தன் தான் முதல்ல பார்த்து எங்களுக்கு தகவல் சொன்னா அப்படின்னு சொல்றாரு. அதனால கோவிந்தனை ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் பயங்கரமா விசாரிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் அந்த கோவிந்தனை கூப்பிட்டு விசாரணைங்கிற பேர்ல ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு அவனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த வலியை தாங்க முடியாம தான் அந்த கோவிந்தனும் சூசைட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா பிரச்சனை எல்லாமே பெருசாயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸால இந்த கேஸ்ல யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா கிரைம் பிரான்ச் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பதான் தெரியுது ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ். என்னன்னா இறந்து போன அந்த பொண்ணு 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. சோ இந்த இறந்து போன பொண்ணோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம், யாருதான் இந்த பொண்ணோட ரகசிய காதலன் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க பசங்க கிட்ட நேரெடுத்து கூட பார்த்து பேசாத ஸ்ரீதேவிக்கு இப்படி ஒரு காதலன் இருக்கானா அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவே ஷாக்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு சிறப்பு ஆய்வாளர்னு சொல்லி ஒருத்தங்க இந்த கேஸ்க்குள்ள வராங்க. அவங்களும் வந்து இந்த கேஸ்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் விசாரணை பண்ண அந்த 2 டீமுமே ஸ்ரீதேவிக்கு பின்னாடி போன அந்த வயசு பசங்களை தான் விசாரிச்சிருப்பாங்க. ஆனா நான் வயசு வித்தியாசமே பார்க்காம விசாரணை பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு இறந்து கிடந்த தோட்டத்தோட ஓனரை கூப்பிடுறாங்க. அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க கிட்ட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருப்பவரு போல. அதனால அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரும் சார் நான் அன்னைக்கு ஊர்லயே இல்ல, நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. அப்போ அந்த போலீஸ்காரருக்கு அவன் மேல சந்தேகம் இருக்கு. ஏன் இவன் அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது, சரி நாம ஒரு ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம், அந்த ரிசல்ட்டை வச்சு கொலைக்காரன் யாரு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அந்த டெஸ்டோட ரிசல்ட்ல அந்த தோட்டக்காரனால
எந்த ஒரு குழந்தையுமே பெத்துக்க முடியாது. ஸோ அவன் காரணமா இருந்தா எப்படி அந்த ஸ்ரீதேவிங்கிற பொண்ணு 3 மாசம் கன்சீவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால இவன் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கேஸையே மூடிடுறாங்க. 3 டீம் இந்த கேஸை பத்தி விசாரிக்க வந்துமே அவங்களுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சும் அந்த கேஸை அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அதனால இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்ததும் இந்த ஊர்க்காரங்களை அவங்க டார்ச்சர் பண்ணது மட்டும்தான் மிச்சம். ஸோ இப்போ கடைசியில இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கண்டிப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏட்டையா சொல்றாரு. நம்ம ஹீரோவும் முதல்ல அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அவங்க அம்மாவும் என்னோட பொண்ணை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே அவ என்கிட்ட உடனே வந்து சொல்லுவா. ஆனா இப்படி ஒரு காதலன் அவளுக்கு இருந்ததை ஏன் என்கிட்ட அவ சொல்லாம போயிட்டா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட ரூம்ல இருந்த லெட்டர்ஸ், புக்ஸ் இப்படி எல்லாமே எடுத்துட்டு வந்து அது மூலமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி விசாரிச்சு பாக்குறாரு. அப்போ ஒரு லெட்டர் மட்டும் ஏதோ ஒரு பொண்ணோட பேரை போட்டு பாம்பேல இருந்து வந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. அந்த லெட்டரை யார் இந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு தான் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால இந்த விஷயத்தை பத்தி ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்க போறாரு நம்ம ஹீரோ. அப்போ அந்த பொண்ணும் ஆமா சார், நான் தான் சார் இந்த லெட்டர் அவளுக்கு அனுப்பிச்சேன். இந்த லெட்டர் மட்டும் இல்ல, வேறையும் நிறைய லெட்டர் அவளுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆனா இது வரைக்குமே அவ என் கிட்ட இப்படி ஒரு லவர் அவளுக்கு இருந்ததா சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி நீங்க போலீஸ் விசாரிக்கும் போது இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம இதெல்லாம் எதுக்கு போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்ச சில சின்ன விஷயங்கள் கூட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தா கூட உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி நம்ம ஹீரோ போகும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, சார் ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் ஸ்ரீதேவி ஒரு லெட்டர் எனக்கு அனுப்பிச்சிருப்பா, ஹிந்தி டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டா வெளியூர்ல ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதுல கேட்டிருப்பா. நானும் நீ கேரளால தானே இருக்க போற, உனக்கு எதுக்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி ரிப்ளை லெட்டரும் போட்டிருப்பேன். ஆனா அந்த லெட்டருக்கு அவ எந்த ரிப்ளையுமே திரும்ப அனுப்பவே இல்லை. ஸோ அதுதான் என்னோட கடைசி லெட்டராகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. எதுக்கு கேரளால இருக்க ஒரு பொண்ணு ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறா? ஒருவேளை அந்த பொண்ணோட காதலன் ஹிந்தி பேசுற ஏரியால வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அதனால ஒருவேளை ஹிந்தி பேச தெரிஞ்சவனா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹீரோ பல கோணங்கள்ல யோசிச்சு பாக்குறாரு. அப்போ அந்த பொண்ணு இறந்து போன அந்த வருஷத்துல யார் யாரெல்லாம் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்கள பத்தின தகவல்கள் ஏதாவது கிடைச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அந்த பஞ்சாயத்து தலைவரை போய் பார்க்க போறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரும் ஆமா எல்லா டீட்டெயிலுமே என்கிட்ட இருக்கு, ஆனா ஒரு டீட்டெயில் கூட நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நாங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மனதா ஒரு முடிவெடுத்திருக்கோம், இந்த போலீஸ்காரங்களுக்கு எந்த உதவியுமே நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதனால அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல பியூனா இருக்கவர்கிட்ட ஒன்னால அந்த டீட்டெயில்ஸை எடுத்து தர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்போ அங்க கட் பண்ணா அந்த இறந்து பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அந்த லெட்டரை நம்ம ஹீரோ டேபிள் மேல வச்சிருக்காரு. அந்த லெட்டர் மேல எதேச்சையா ஒரு பூத கண்ணாடியும் இருக்கு. அந்த நேரத்துல அந்த லெட்டர்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ் சீலை நம்ம ஹீரோ நல்லா உத்து பாக்குறாரு. அதை பார்த்துட்டு மத்த எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு, இந்த லெட்டர்ல இருக்க சீலை நல்லா பாருங்க, இந்த லெட்டர்ல இருக்க ஃப்ரம் அட்ரஸ் பாம்பேன்னு போட்டிருக்கு, ஆனா இந்த லெட்டர்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ் சீலை பாருங்க ஹரியானான்னு போட்டிருக்கு, அது எப்படி ஃப்ரம் அட்ரஸ்ல பாம்பே இருக்கிறப்போ ஹரியானா சீலை போட்டு இந்த லெட்டர் இங்க வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேக்குறாரு, இந்த லெட்டரை நீ தான் எழுதுனியா, இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானா, பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணும் சார் இது என்னோட கையெழுத்தே கிடையாது, இந்த மாதிரியான லெட்டர்லாம் நான் அவளுக்கு எழுதியே போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இறந்து போன அந்த பொண்ணும் ஹிந்தி கத்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம ஹரியானால இருந்து அவளுக்கு ஒரு லெட்டர் வருது. அதனால இந்த பொண்ணோட ரகசிய காதலன் கண்டிப்பா ஹரியானால இருக்க சுத்து வட்டார கிராமத்துல தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. சோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருக்க அந்த டீட்டெயில் புக்கு கிடைக்கணும். கடைசியா இருந்த ஆப்ஷன் அந்த பியூன் மட்டும்தான். ஆனா அந்த பியூனாலையும் அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு வர முடியல. சார் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு, என்னால எதுவுமே பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பியூன் அங்கிருந்து போறாரு. நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, வேற வழியே இல்ல, அந்த ரெக்கார்ட் புக்கை எடுத்தே ஆகணும். அதனால அதை திருடலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அந்த தலைவரோட வீட்டுக்கு போறாரு. ஆனா நம்ம ஹீரோ திருட வந்ததை அந்த பஞ்சாயத்து தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை பிடிக்கிறதுக்காக இருந்தேன்னு சொல்லி அவரோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அவரை திரும்ப அடிச்சு அந்த பஞ்சாயத்து தலைவரோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாரு. இதோ பாரு, எனக்கு தேவை இந்த ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் தான், இந்த விஷயத்தை பத்தி நீ வாயை திறந்த உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு வர்றாரு. நம்ம
நம்ம ஹீரோவும் அந்த ரெக்கார்ட் டீடைல்ஸ்ல யாராச்சும் அந்த நேரத்துல வெளியூர்ல போய் வேலை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த ஊர்ல இருந்த ஒரே ஒருத்தன் மட்டும் ஹரியானால இருக்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அப்படி அந்த பையன் யாருன்னு சொல்லி இவங்க விசாரிச்சா, ஆரம்பத்துல இந்த போலீஸ்காரங்க எல்லாம் ஊர்ல விசாரிக்க வராங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு மேடையை போட்டு ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவரு அந்த ஊரோட பணக்காரரான ஒருத்தர். அந்த மேடையில பேசிக்கிட்டு இருந்தவரோட பையன் தான் ஹரியானால வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு கொலை நடந்த அந்த சமயத்துல அந்த பையன் ஊருக்குள்ளதான் இருந்திருக்கானா. அப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ நேரம் அந்த பஞ்சாயத்து தலைவரை போய் மீட் பண்றாரு. இதோ பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இந்த கேஸ்ல உள்ள குற்றவாளியை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். அந்த மீட்டிங் மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்க்கு நம்ம ஹீரோவும் அந்த ஊர்ல யார் யாரெல்லாம் பெரிய ஆட்களா இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. அந்த மேடையில பேசினார் இல்லையா, அவரு அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர். இப்ப அவரு உள்ள வந்து உட்கார்ந்ததுமே நம்ம ஹீரோ அவர்கிட்ட பேசுறாரு. இதோ பாரு, ஸ்ரீதேவியை கொலை பண்ணவன் சின்ன பையன் கிடையாது. அவனோட வயசு 60க்கு மேல இருக்கும். அந்த கொலைக்காரனுக்கு ஒரு பையனும் இருக்கான். அவன் தான் ஸ்ரீதேவியோட காதலன். நாங்க ஸ்ரீதேவியோட காதலன் கிட்ட பேசினோம், அதை நீங்களுமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க டேப் ரெக்கார்டரை நம்ம ஹீரோ ஆன் பண்றாரு. அதுல ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு ஸ்ரீதேவிய சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் பயந்து அவ கூட பேச தயங்கினேன். ஸ்ரீதேவி இறந்து போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிறுவள்ளி பஞ்சாயத்துல நடந்த ஊரை சுத்தப்படுத்துற முகாம்ல எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கதான் நான் ஸ்ரீதேவிய பார்த்து பேசினேன். அதுல இருந்து தான் எங்க காதலமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனாதான் ஸ்ரீதேவிய கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹரியானாக்கு வேலைக்காக போனேன். அங்க இருந்து லெட்டர் மூலமாவே நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோம். மாசத்துக்கு 2 தடவையாவது நான் ஸ்ரீதேவிக்கு லெட்டர் போடுவேன். அதுக்கப்புறம் 8 மாசம் கழிச்சு ஊர்ல நடந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஊருக்கு வந்திருந்தேன். அங்கதான் நாங்க 2 பேருமே தனிமையில இருந்தோம். நான் ஊருக்கு வந்துட்டு போயிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் ஸ்ரீதேவி கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல ஸ்ரீதேவி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு எழுதியிருந்தா. அந்த விஷயத்தை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். அதனால சரி ஓகே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து மே 20ஆம் தேதி ஒரு சர்ச் பக்கத்துல வந்து அவளை வெயிட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் எழுதினேன். அதுக்கு ஸ்ரீதேவியும் கண்டிப்பா நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லி ஒரு பதில் லெட்டரும் எழுதியிருந்தா. நாங்க பிளான் பண்ண மாதிரியே மே 20ஆம் தேதி ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த சர்ச் பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு ஸ்ரீதேவி வரவே இல்ல. ஒருவேளை ஸ்ரீதேவியோட வீட்டுல தெரிஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருக்கும்னு சொல்லி பயந்து போனா என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பியிருந்தேன். ஆனா அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே ஸ்ரீதேவிய கொன்னுட்டாங்கன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து சொன்னான். நான் உடனே ஸ்ரீதேவிய பார்க்கணும்னு சொல்லி நினைச்சேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டும் இப்போ நீ போனேன்னா உன் மேலதான் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஹரியானாக்கே என்ன கூட்டிட்டு வந்துட்டான். இத பத்தி இவ்வளவு நாள் வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்ல அவன் சொல்லியிருக்கான். இதை கேட்ட அந்த பணக்காரனோட ஃபேஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்த ஹீரோவும் இப்ப ஸ்ரீதேவியை கொலை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். போஸ்ட்மேன் தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு. அவர் வேலை செய்யும் போதே ஸ்ரீதேவி எழுதின அந்த லெட்டரை யார்கிட்ட கொடுத்தாரு, அதுக்கு பதில் லெட்டர் வரும்போது அதை முதல்ல யார்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கறதும் அவர் எங்க கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இந்த போஸ்ட்மேன் தான் ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டதா சொல்றாங்களே, இப்போ உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஷாக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் தன்னோட பணத்திலையும் ஜாதியிலையும் கீழே இருக்க ஒரு குடும்பத்துல இருக்க பொண்ணை தன்னோட பையன் காதலிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்களோட அப்பா பண்ண கௌரவ கொலை தான் இந்த ஸ்ரீதேவியோட கொலை. இதுதான் ஸ்ரீதேவியோட கேஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அவரும் பயங்கரமா பயந்து போறாரு. நம்ம ஹீரோவும் நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க எங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் அங்க இருந்து பயங்கர சோகமா எந்திரிச்சு போறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட டீமும் ஹீரோ கிட்ட வந்து ஏன் சார் அவனை கைது பண்ணாம விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் குற்றவாளிகளை கைது பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, மேல இடத்துல போய் சொல்லுவோம், அவங்க இதை பத்தி பார்த்துப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோவும் டிஎஸ்பி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. டிஎஸ்பியும் அங்க வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நமக்கு காட்டல. ஸ்ரீதேவிய கொலை பண்ணவங்களை கைது பண்றதுக்காக கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஊர் மக்களும் யாரோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா தூக்க மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டிஎஸ்பியை கூட்டிட்டு அங்க போய் பாக்குறாரு. இங்கதாங்க இந்த படத்திலேயே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா அங்க தூக்க மாட்டிட்டு செத்து போயிருக்கிறது அந்த ரிட்டையர்டான ஏட்டையா
ஏட்டையா தான். எதுக்காக இந்த ஏட்டையா இங்க சூசைட் பண்ணிருக்கணும்? இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல தேவையான எல்லா உதவிகளையுமே பண்ணது இந்த ஏட்டையா தான். அவர் ஏன் சம்பந்தமே இல்லாம தூக்க மாட்டிட்டு செத்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு லெட்டர் ஒன்றை எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருக்காரு. அப்படி இந்த கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாரு, ஸ்ரீதேவியை உண்மையிலே கொலை பண்ணது அந்த பணக்காரர் தானா அப்படிங்கிற உண்மையே இந்த இடத்துல தான் உடையுது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹரியானால வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை தான் ஸ்ரீதேவி லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையன் அந்த பணக்காரனோட வீட்டு பையன் கிடையாது, நம்ம ஏட்டையாவோட பையன் தான். அங்க கட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்பதான் காட்டுறாங்க. அந்த பணக்காரருக்கு அவரோட பையன் பேசின மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஆடியோ ரெக்கார்ட போட்டிருப்பாரு இல்லையா, அதுல பேசின குரல் அந்த பணக்காரரோட பையனோட குரல் இல்ல, இந்த ரிட்டையர்ட் ஏட்டையாவோட பையனோட குரல் தான் அது. நம்ம ஹீரோவும் இந்த பணக்காரர் தான் குற்றவாளி அப்படின்னு இந்த ஏட்டையாவை நம்ப வைக்கிறதுக்காக போட்ட பிளான் தான் இது. அந்த ரிட்டையர்ட் ஏட்டையாவே வந்து உண்மையா சொல்லுவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிருக்காரு. ஆனா நடந்ததே வேற. இந்த ஏட்டையாக்கும் தன்னோட பையன் கீழ்ஜாதி பொண்ணான ஸ்ரீதேவியை லவ் பண்றது போஸ்ட்மேன் மூலமா தெரிய வந்திருக்கு. அதனால நான் போஸ்ட்மேனை என்னோட கைவசம் வச்சுட்டு ஸ்ரீதேவி அனுப்பின அந்த லெட்டரை நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னும், அதே மாதிரி என்னோட பையன் கிட்ட இருந்து வர லெட்டரை அவன் பதிலுக்கு என்ன எழுதி இருக்கான் அப்படிங்கறத நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மேன் மூலமா ஸ்ரீதேவி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். கடைசியா மே 20ஆம் தேதி ஸ்ரீதேவியை என்னோட பையன் கூட்டிட்டு போறதா எழுதியிருந்தான். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஸ்ரீதேவி அந்த தோட்டத்து வழியா வரும்போது அவளை பிடிச்சி அந்த மரத்துல அடிச்சு சாகடிச்சேன். அதுக்கப்புறமா போஸ்ட்மேனுக்கு எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆனதும் நம்மள யாராலையும் இனிமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஹீரோவோட டீம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கணிப்பு தப்பா போச்சு. இந்த கொலை பழியோட என்னால வாழ முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்க மாட்டிட்டு இறந்து போயிருக்காரு. அங்க கட் பண்ணி ஹீரோவும் டிஎஸ்பி வந்ததும் அவர்கிட்ட பேசியிருப்பாரு இல்லையா, அதை காட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் எப்படி இந்த ரிட்டையர்ட் ஏட்டையா தான் அக்யூஸ்ட்ங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அந்த ரிட்டையர்ட் ஏட்டையாவும் ஸ்ரீதேவியோட கேஸை பத்தி சொல்லும் போது அந்த போஸ்ட்மேன் இருந்ததை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஆனா கடைசியா இந்த கேஸை பத்தி விசாரிச்ச அந்த ஆய்வாளர் தான் என்கிட்ட இந்த போஸ்ட்மேனை பத்தி சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அந்த பிரசிடென்ட் கிட்ட நாங்க இங்க வரப்போறத பத்தி உங்ககிட்ட யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு பிரசிடென்ட்டும் அந்த ரிட்டையர்ட் ஏட்டையா தான் புதுசா ஒரு விசாரணை குழு வருது, அதனால நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு அவர் தான் சொன்னதா சொல்றாரு. அதுக்கப்புறமா பஞ்சாயத்து ஃபைல்ல அந்த ரிட்டையர்ட் எஸ்ஐயோட குடும்பத்தை பத்தி பார்த்தேன். அவரோட பையன் ஹரியானால இருக்க ஒரு கம்பெனில வேலை பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை பத்தி தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் அந்த லெட்டர்ஸை அந்த பையன் இந்த பொண்ணுக்கு போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த பணக்காரனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட பையனோட கையெழுத்தை வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். அதுல இந்த லெட்டர்ல இருந்த கையெழுத்தும் அந்த பணக்காரனோட பையனோட கையெழுத்தும் ஒத்து போகல. அங்க இருந்து அந்த பணக்காரனோட பையன் கிட்ட டெலிபோன்ல பேசி இந்த கையெழுத்து யாரோடதுன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அவனுமே நான் அனுப்பின போட்டோவை பார்த்துட்டு அது என்னோட ஃப்ரெண்டோட கையெழுத்து தான் சொன்னான். இந்த ரிட்டையர்ட் ஏட்டையாவோட பையனும் இந்த பணக்காரரோட பையனும் ரெண்டு பேருமே ஒன்னா படிச்சவங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஏட்டையாவோட பையன் கிட்ட டெலிபோன் மூலமா பேசி நான் இந்த ரெக்கார்டையுமே ரெக்கார்ட் பண்ணேன். அதை அந்த பணக்காரரோட பையன் பேசுற மாதிரி அவர்கிட்ட போட்டு காட்டினா எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஏட்டையாவும் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவாருன்னு நான் நினைச்சேன். எங்க நான் நேரடியா விசாரிச்சா அவர் தப்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவரை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனா அந்த ஏட்டையாவும் எதுவுமே ஒத்துக்கல. தைரியமா ஒரு கௌரவ கொலையை பண்ணிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை கைது பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி தான் டிஎஸ்பியை நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த ஏட்டையாவும் சூசைட் பண்ணிட்டதுனால ஹீரோ இவ்வளோ நாளா பட்ட கஷ்டம் வீணா போயிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம 2 தடவை நம்ம ஹீரோ விசாரிச்ச அந்த கேஸ்ல 2 குற்றவாளியுமே செத்து போயிட்டாங்க. அதனால திரும்பவும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்க போலீஸ்காரங்களும் பயப்படுறாங்க. ஆனாலும் அவங்களோட வேலையை அவங்க நிறுத்துற மாதிரி இல்ல. அடுத்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இப்ப வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.